ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சிக்கன் தந்தூரி தான். சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இந்த சிக்கன் லெக் பீஸ் வச்சு நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னா, அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த சிக்கன் இருக்குது இல்லைங்க, அந்த லெக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது எல்லாமே இதில் எல்லாம் போட்டுட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் டே பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா மேரினேட் ஆகுறப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்ல எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே போய் சேரும். இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு தயிர் வந்து இப்போ நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன்றதுனால ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மறக்காமல் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த சிக்கனுக்கு வந்து நம்ம அந்த கீசி விட்டுருப்போம் இல்லையா, கோடு போட்டிருப்போம்ல, ஸோ அதுலேயும் வந்து சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா உள்ளெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் சிக்கன் இருந்தது, அதையுமே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்காச்சும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ சிக்கன் லெக் பீஸ் போட்டாச்சு. நான் அந்த குட்டி குட்டிஸாக வச்சுருந்தேன் இல்லைங்களா பீஸா, அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம டீப் பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டு நம்ம அதில் சிக்கன் லெக் பீஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் அதை போட்டுட்டு திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ அது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மேலே வந்து அந்த ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னாவே அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டுகிட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திரும்பவே மாட்டேங்கிறானே, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி நான் திரும்ப மாட்டேங்குது. ஐயோ சோதிக்காதடா, சீக்கிரம் திரும்பிடு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மசாலா எல்லாமே நல்லா எப்படி சொல்கிறதுனா நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கூட நல்லா போய் இறங்கியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கணும். அப்போ தான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி மசாலா இருக்கிறப்பவே எடுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து அந்த வெந்திருக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அது அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த நம்ம சுட்டால் எப்படி இருக்கும் சிக்கன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது என்கிட்ட இந்த லெக் பீஸ் ஸ்டார்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. திரும்பவே மாட்டீங்க. பாய்.